எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் பேச்சுலர் ஸ்பெஷல் அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டேஸ்டியான டீ எப்படி போடலாம்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பால், சர்க்கரை, டீ தூள், தண்ணி. இப்போ பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு நம்ம முதல்ல தண்ணி ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் சுகர். டீ எல்லாருக்குமே போட தெரியுங்க. இது டீயே போட தெரியாதவங்களுக்கு, டேஸ்டியான டீ போட தெரியாதவங்களுக்கு தான் இதை நான் சொல்லித்தரேன். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் எப்படி அந்த ரேஷியோ எல்லாம் தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வச்சு இந்த தண்ணியிலேயே இந்த சர்க்கரையை போட்டுடணும். அப்போ தான் டீ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் போடுற இந்த டீ உங்களுக்கு 2 பேர் குடிக்கிற மாதிரி, தாராளமாக 2 பேர் குடிக்கலாம். இந்த டீ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம டீ தூள் போடலாம். டீ தூள் கொஞ்சம் குவாலிட்டியான டீ தூள் போடுங்க. நான் தாஜ்மஹால் டீ எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த டீ. பாருங்கள், 2 ஸ்பூன் டீ தூள். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் டீ. இப்போ நம்ம இதில் பால் ஊற்றலாம். பால் பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1/2 டம்ளர் பால், ஹாஃப் பால். நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்க விடுங்க. பால்லே டீ போடுவாங்க சிலர். அது அந்த பாலோட டேஸ்ட்டு முன்னாடி நிற்கும். இது இந்த ரேஷியோ டீ குடித்தா அப்படியே குடித்த மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டீ. இந்த கலரே பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ், டார்க் ப்ரௌனிஷ் கலராக வரும். பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. மேலே போட்ட டீ தூள்லாம் கீழே போயிடுச்சு. பாருங்கள், இதுதான் இதனுடைய கரெக்டு டைமிங்ஸ். இப்போ கேஸ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டலாம். டீயோட கலர் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கும் இல்லை, ரொம்ப லைட்டும் இல்லை, கரெக்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த டீ. இந்த மாதிரி போட்டு பாருங்கள். பாருங்கள், டேஸ்டியான 2 கப்பு டீ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.